जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். பரோபகாரம். அனாதை பிரேதம். உறவுக்காரர்கள் என்றால் அபர காரியம் ஏதோ ஒரு தினசில் செய்து விடுகிறோம். செய்வதில் குறை இருக்கலாம், ஆனால் அடியோடு செய்யாமலே விடுவதில்லை. அமாவாசை, தர்ப்பணம், ஸ்ராத்தம் முதலியவற்றை நிறுத்திவிட்டவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக பிறந்தவர்களில் நாஸ்திகர்களை தவிர எவரும் பந்துக்களுக்கு பிரேத சம்ஸ்காரம் அவரவர் குலாச்சாரப்படி தகனமோ அடக்கமோ செய்ய மட்டும் தவறுவதில்லை. சரி, உறவுக்காரர்கள் இல்லாமல் நிராதரவாக இறக்கிறவர்களின் கதி என்ன? அனாதைகள் செத்து போகும்போது அவர்களுடைய சரீரம் என்கிற பகவான் படைத்த மெஷினின் கதி என்னவாகிறது? சமூகமேதான் இவர்களுடைய பிரேத சம்ஸ்காரத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரம். இவ்விஷயத்தில் நம் இந்து மதத்தின் அவல நிலைமை எனக்கே வேதனையாக இருக்கிறது. இப்போது நான் சொல்லி கொஞ்சம் வேதனை தணியும்படியான ஏற்பாடுகள் அங்கங்கே நடந்தாலும் இது போதாது. முன்னெல்லாம் எனக்கு இன்னமும் ரொம்ப வேதனையாக இருந்திருக்கிறது. அப்போதெல்லாம் ஆஸ்பத்திரியிலோ ஜெயிலிலோ அல்லது நடுத்தெரு ஒன்றிலோ ஒரு இந்து அனாதை செத்து போனான் என்றால் எடுத்து சம்ஸ்காரம் செய்ய எந்த ஏற்பாடும் இல்லாமல் இருந்தது. இப்போது கூட அநேக ஊர்களில் இப்படித்தான் இருக்கிறது. ஆஸ்பத்திரிக்காரர்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய்ச்சிக்காக பண்ண வேண்டியதை பண்ணி புதைத்து விடுவது, முனிசிபாலிட்டி அல்லது பஞ்சாயத்துக்காரர்கள் கொண்டு போய் புதைத்து விடுவது என்றுதான் நடந்து வருகிறது. சாஸ்திர பிரகாரமான சம்ஸ்காரம் இல்லாமல் இப்படி ஒரு சரீரத்தை விடுவது நம் சமூகத்துக்கே களங்கம், பாபம். இதர மதஸ்தர்கள் இந்த விஷயத்தில் தக்க ஏற்பாடுகள் பண்ணி இருக்கிறார்கள். அவர்களுடைய சாஸ்திரப்படி பகவானிடம் ஒரு சரீரத்தை ஒப்பிக்காமல் விடுகிற தோஷம் அந்த சமூகங்களுக்கு வருவதே இல்லை. இந்து சமூகத்தின் தோஷம். எந்த கட்டுப்பாடும் இல்லாத இந்து சமூகம்தான் இந்த பெரிய தோஷத்துக்கு பாத்திரமாகி கொண்டிருக்கிறது. மற்ற மதஸ்தருக்கு சக்தி வாய்ந்த ஆர்கனைசேஷன்கள் இருக்கிற மாதிரி நம் சமூகத்தை கவனிக்க யார் இருக்கிறார்கள்? மடம் என்று வைத்துக்கொண்டு உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு குருஸ்தானம் கொண்டாடி கொண்டிருக்கிற என்னால் தான் என்ன பிரயோஜனம்? ஆசேது ஹிமாச்சலம். இந்த தேசத்தில் எங்கே ஒரு அனாதை இந்து செத்து போனாலும் அவன் சரீரத்தை சாஸ்திரப்படி சம்ஸ்காரம் பண்ணுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய எனக்கு கையால் ஆகவில்லை. ஆனாலும் இதில் குருஸ்தானம் என்ற பெத்த பேர் எனக்கு இருப்பதால் பொறுப்பு எனக்குத்தான் ஜாஸ்தி என்றாவது தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்தது. நம் சமூகத்தின் நிலைமை இப்படி இருக்கிறதே என்று நிஜமாக துக்கப்படுகிறேன். என் வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் என்று தோன்றுகிற உங்களிடம் என்னால் முடிந்த மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பாபம் பண்ணினால் அது உங்களை திருத்தாமலே குரு என்று பெயர் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிற என்னைத்தான் சேரும். எனக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுகிறீர்கள் அல்லவா? அதனால் உங்கள் பாபத்தை போக்குகிற பொறுப்பையும் என்னிடம்தான் ஒப்படைக்கிறீர்கள். அனாதை பிரேதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்து சமூகமே அனாதையாக இருக்கிற இப்போது இந்த சமூகத்தை நாதனுள்ளதாக்கி அது சாஸ்திரப்படி புனிதமாக விளங்கும்படி பண்ண வேண்டிய கடமையை நான் தான் கண்ணும் கருத்துமாக ஆற்றியாக வேண்டும். இந்த அனாதை பிரேத சம்ஸ்காரத்துக்காகத்தான் ஒவ்வொரு ஊரிலும் இந்து மத ஜீவாத்ம கைங்கரிய சங்கம் என்று ஆரம்பிக்க சொல்லி வந்தேன். அநேக ஊர்களில் அப்படி ஏற்பாடு பண்ணி நன்றாக உருவாகியும் இருக்கிறது. முக்கியமாக கும்பகோணத்தில் இந்த சங்கம் ரொம்பவும் நன்றாக நடந்து வருகிறது. ஆஸ்பத்திரிக்காரர்களும் முனிசிபாலிட்டிக்காரர்களும் ஜெயில் அதிகாரிகளுமே இந்த சங்கத்துக்காரர்களை கூப்பிட்டு தங்களிடம் சேரும் அனாதை பிரேதத்தை ஒப்பிக்கிற அளவுக்கு அங்கே இந்த உத்தமமான தொண்டு வேர் பிடித்து விட்டது. இதற்காக தனி சங்கம் இல்லாவிட்டாலும் அந்தந்த ஊர் பஜனை கோஷ்டிகளே வார வழிபாடும் மற்ற பொதுநல பணிகளும் பண்ணுவதோடு அனாதை பிரேத சம்ஸ்காரத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். 100 101 என்று இல்லாமல்
தாங்கள் செய்கிற மற்ற எல்லா பணிகளையும் விட இதுவே உத்கிருஷ்டமானது என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். இதுதான் அஸ்வமேதம். பரோபகாரத்தை பற்றி லெக்சர் அடிக்க ஆரம்பித்த போது நம் எல்லோராலும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டேன். அப்புறம் எதற்காக அஸ்வமேதம் என்று கேட்டேன். ஹயமேத சமர்ச்சிதா, அஸ்வமேதத்தால் விசேஷமாக வழிபடப்படுபவள் என்று அம்பாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆனதால் அம்பிகையின் பூர்ண அனுகிரகத்தை பெறுவதற்காகவே அஸ்வமேதம் செய்ய வேண்டும் என்று பதில் சொன்னேன். ஆனால் இந்த கலிகாலத்தில் ரொம்பவும் நியமங்கள் தேவைப்படும் அஸ்வமேதம் செய்வது அசாத்தியமாயிற்றே, இதற்கு என்ன பண்ணுவது என்று கேட்டேன். பரோபகாரங்களில் ஒன்றை பண்ணினால் அதுவே அஸ்வமேதத்துக்கு சமானம் என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது என்றும், ஆகையால் இந்த பரோபகாரத்தை பண்ணிவிட்டால் நாம் அம்பாளின் பூர்ணானுகிரகத்தை பெற்றுவிட முடியும் என்றும் இதற்கு பதில் சொன்னேன். அப்புறம் பரோபகாரங்கள், ஜீவகாருண்ய பணிகள் பலவற்றை பற்றி கதை அளந்து கொண்டே போனேன். ஆனால் இதுவரை அஸ்வமேதத்துக்கு சமமான பலனை தருகிற அந்த ஒரு பணியை சொல்லவில்லை. மற்ற எல்லாவற்றையும் விட உயர்ந்ததான அந்த பணி என்னவென்றால் அதுதான் அநாதை பிரேத சம்ஸ்காரம். அநாத பிரேத சம்ஸ்காராத் அஸ்வமேத பலம் லபேத் என்பது சாஸ்திர வச்சனம். பர உபகாரமாக செத்துப்போன இன்னொரு ஜீவனுக்கு இதனால் உதவி பண்ணும் போதே நமக்கு பாபம் வராமல் கடமையை செய்து நமக்கும் உபகாரம் பண்ணிக்கொள்கிறோம். டாக்டர் ஒருத்தர் கேட்டார், அன்கிளைம்டு பாடிஸாக சில அநாதை பிரேதங்கள் கிடைப்பதிலும் ஒரு உபகாரம் இருக்கிறது. இந்த மாதிரி பிணங்களைத்தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பரிசோதனைக்காக உறுப்புகளை எடுத்துக்கொள்ள முடிகிறது. மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் எக்ஸிபிஷன் முதலானவற்றில் அனாட்டமி, தேக இயலை விளக்க இந்த பிரேதங்கள் தான் உதவுகின்றன. இவற்றையும் உங்கள் ஜீவாத்ம கைங்கரியக்காரர்கள் வாங்கி கொண்டு போய்விட்டால் மெடிக்கல் சயின்ஸ் அபிவிருத்தி என்ன ஆவது என்று கேட்டார். அப்படியானால் டாக்டர்கள் வேண்டுமானால் தாங்கள் போன பிற்பாடு தங்கள் சரீரத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுத்து விடலாம் என்று பதில் சொன்னேன். சாஸ்திரோக்தமாக இதில் கொஞ்சம் தோஷம் இருந்தாலும் இதிலே ஒருத்தன் மனமறிந்து மனப்பூர்வமாக செய்கிற தியாகம் இருப்பதால் தோஷ நிவிருத்தி என்று வைத்துக் கொள்ளலாம். அதோடு கூட முன்னே அவனவன் தன் தொழிலில் ஏற்படுகிற தோஷம் போக அந்த தொழிலாலேயே தியாக ரூபமாக உதவி செய்ய வேண்டும் என்றேனே, அதில் மேலும் ஒருபடியாக தொழிலால் பிறருக்கு உபகரித்தது மட்டும் இல்லாமல் சாவிலும் தன் தொழிலுக்கு மூலமான வித்யைக்கே உபகரித்ததாகவும் இது இருக்கும். இதர மதஸ்தர்கள் ஜெயிலிலும் ஆஸ்பத்திரியிலும் நடுத்தெருவிலும் சம்பவிக்கும் அநாதை மரணங்களில் ஒன்று கூட விட்டு போகாமல் தங்கள் மதப்படி சம்ஸ்காரம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்து பிரேதங்கள் மாத்திரம் பெரும்பாலும் சர்க்கார் சிப்பந்திகளாலேயே ஒருவிதமான சடங்கும் இல்லாமல் புதைக்கப்படுகின்றன என்கிற பாபமும் அவமானமும் நம்மை சேராமல் இருக்க இப்போதாவது எல்லா ஊர்களிலும் தகுந்த ஏற்பாடு பண்ணியாக வேண்டும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.